ஆமா சார், உங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் இது பண்ணாதானே சார் இடி வந்து எதுக்காக எங்கள்கிட்ட உள்ள நுழையிறான் தெரியுமா? எஃப்ஐஆர் போட்டா எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டு அவன் நடவடிக்கை எடுக்கலாங்கிறதுக்காக எங்கள்கிட்ட வர்றான். இத வந்து ஒன்றிய அரசு வந்து எங்களை இந்த இடி, இன்கம் டாக்ஸ், அமலாக்கத்துறை இதை வச்சு மத்திய அரசுன்னு சொல்லுங்க. மத்திய அரசு என்ன சொல்றீங்க? முன்னாடிதான் ஒன்றிய அரசு கோபேக் மோடி, நீங்க மதுரைக்கு மோடி வந்தாரு. மதுரைக்கு வந்தான்னா எப்ப வந்தாலும் அந்த ஆளு மோடி இல்ல, எங்களுக்கு ஒன்றியம் தான். ஒன்றியம் தான் என்ன? ஒன்றியம்னா என்னப்பா? ஒன்றியம்னா யூனியன் சார். யூனியன் தான். நீங்க என்ன சொல்றீங்க? மோடி வந்தாருனாலே கோபேக் மோடி, கோபேக் மோடின்றீங்க. இப்ப மோடி மதுரைக்கு திருப்பூர் வந்துட்டு திருப்பரங்குன்றத்துல போய் திருப்பரங்குன்றத்துல 3 லட்சம் வீடு ஏழை எளிய மக்களுக்கு கட்டி கொடுக்கிற வீடை வந்து தமிழ்நாடு அரசு கட்டலைன்னு பேசினார்ல, அவருக்கு மான ரோசம் வெக்கம் இருந்தா வெறும் 32 பைசா கொடுக்குறானுங்க அந்த வீடுகளுக்கு. ஏழை எளிய மக்களுக்கு கட்டி தர்ற வீட்டுக்கு எவ்வளவு தர்றாங்க ஒன்றிய அரசு? 32 பைசா. மாநில அரசு 68 பைசா செலவு பண்ணுது. நாங்க 68 பைசாவுக்கு நாங்க எங்கடா போறது? எங்க போறது? அதான் வசூலுக்குறீங்களே கரண்ட் பில் வரி, அது கத்திரிக்காய் வரி. கத்திரிக்காய் என்ன வரி போட்டாலும் இங்க என்ன அரசு அதிகாரிகளுக்கு 40% சம்பளமே போயிடும், புரிஞ்சுக்கோ. மீதான் 60%. அரசு அதிகாரிகளும் ரோட்ல போராடுற போறோம் அரசு அதிகாரி தான். நான் தான் சொல்றேனே, வாத்தியார் எல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறேன். அவனு எனக்கு பென்ஷன் வேணும், பழைய பென்ஷன் மெத்தட் வேணும்னு வந்து உட்காடுறேன். சரி, அவன் தான் பண்றான்னா இன்னொருத்தன் தொகுப்பூதியம்னு பேசித்தான் வேலைக்கு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அவன் எனக்கு வந்து சம்பளம் வேணுங்கிறான். 2வது புதுசா வேலைக்கு சேர்ந்தவனுக்கு இன்னைக்கு இருக்க இதுக்கு வந்து அதிகமா சம்பளம் வரும். ஏற்கனவே இருக்கவனுக்கு சம்பளம் குறைவா இருக்கு. அவன் என்ன சொல்றான்? இந்த சம்பளமும் அந்த சம்பளமும் ஒன்னா இருக்கணும், எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்குறான். சம்பளத்தை கேட்கிறவங்க பிள்ளைகளை ஒழுங்கா படிக்க வைக்கிறானா?